என்னாகமம் 24:14. திரும்ப யாரோ ஒருத்தர் சத்தமா வாசிங்களேன். போகிறேன். இது யார் இடத்துல சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி பாலாக் என்கிற ஒரு ராஜா இடத்துல சொல்லுகிறான். பாலாக் ராஜா யாரு? அவன் புறஜாதி ராஜா. அவன் பிலேயாம எதுக்கு அவன் கூப்பிட்டு வரான்? அவனுடைய சொந்த ஊர்ல இருந்து பிலேயாம கூப்பிட்டு வர, கூலி சொல்லி உனக்கு இவ்வளவு தருவேன்னு சொல்லி கூலி பொருத்தி அவனை கூப்பிட்டு வருவான். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களை என்ன செய்யணும்? சபிக்கணும். இவர்கள் வீணா போகணும், இவர்கள் அழிஞ்சு போகணும், ஒரு நாசமா போகணும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட. ஏன்னா இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி என்பவன் அவன் சொன்னா அப்படி நடக்கும். ஹல்லேலூயா. அவன் சொன்னா அப்படி நடக்கும். அதனால இவனை கூப்பிட்டு வர்றான். அவன் பாலாக் என்கிற ராஜா இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? தேவனுடைய. அவன் எங்கெங்கயோ அவனுடைய வித்தையை காட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட அவனுடைய வித்தை என்ன செய்யாது? பலிக்காது. பலிக்குமா பலிக்காதா? பலிக்குமா பலிக்காதா? பலிக்குமா? இல்ல உங்க மனசுல, ஒரு சில மனசுல இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்போ. பலிக்குமா பலிக்காதா? பலிக்குமா பலிக்காதா? ஒருவேளை இப்படி இருக்குமா, ஒருவேளை அப்படி இருக்குமா? உண்மையா நீங்க முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்பீர்கள், முழு இருதயத்தோடு என் தேவன் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்பீர்கள் என்றால் பலிக்காதுங்க. சில பேருக்கு அந்த அவிசுவாசம் கூட பிறந்த குணம். அது என்ன செய்யாது? எவ்வளவு காலம் ஆகட்டும், எவ்வளவு சொல்லட்டும், போகவே போகாது. அவங்கள தான் பிசாசு என்ன செய்யிட்டு இருப்பான்? இப்போ சுரண்டி சுரண்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். முழு நம்பிக்கை தேவன் மேல வச்சிட்டோம். என் ஆண்டவர் மிஞ்சின அதிகாரம் இந்த பூமியில கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு அந்த நம்பிக்கை முழுசா உண்டு. ஒரு நாளும் பிசாசுனுடைய வல்லமையை பெருசா பேச மாட்டேன். சில சமயங்களில் லைட்டா ஒரு சில இதை கேள்விப்படும்போது லைட்டா பயம் வரும். இயேசு நாம், ஏன்னா இது மாம்ச சரீரம். இது என்னது? அகன் நான் வந்து பெரிய தேவதூதனோ இல்லை கடவுளோ இல்லை. இந்த மாம்சத்துல திடீர்னு பயம் வரும். எலியா வந்து ஒரு நேரத்தில் என்ன செய்கிறான்? அவன் சொல்றான், அக்கினியால் உத்தரவர்களும் தெய்வமே தெய்வம் என்று நான் உனக்கு காண்பிப்பேன். ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு மனுஷனை விட்டு அந்த இயேசபேல் என்ற ஒரு ராணி அவனிடத்துல சொல்லிவிடுறான். என்ன சொல்லிவிடுறான்? நான் நாளைக்கு நேரத்தில் உன் தலை உன்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன என்னன்னு கேளு. ஒரு ஆயிரக்கணக்கான மனுஷன் சொல்றான், அக்கினியால் உத்தரவர்களும் தெய்வமே தெய்வம். உங்க தேவன் அவன் எங்கேயா ஆபீஸ் போயிருப்பான், வேலைக்கு போயிருப்பான், தூங்க போயிருப்பான். இப்படிலாம் சொல்றான், கேலி பண்ணி சொல்றான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்பாக. ஆனால் ஒரு ராணி ஒரு மனுஷனை கூப்பிட்டு இந்த எலியாவிடத்துல நீ போய் சொல்லிட்டு வான்னு சொன்னவன்னு எலியா அனுப்பிச்சிட்டாரு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, மனுஷன் சில வேளையில் என்னதான் ஆவியில நரம்புனா இருந்தாலும் சில வேளையில் என்ன ஆகும்? இப்படி நிற்பான், சில வேளையில் இப்படி நிற்பான். எல்லாருமே வர்றது. அது ஊழியக்காரங்களா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். ஊழியக்காரரை விட வீரியமா எழும்பி பிரகாசிக்கிற விசுவாசிகளும் இருக்கிறாங்க ஒரு சில வேளைகள்ல. விசுவாசியை விட பயந்து ஒடுங்கி போகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க ஒரு சில வேளைகள்ல. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? எல்லாமே நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஊழியத்தில் பார்த்தனால சொல்றேன், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தனால சொல்றேன். ஊழியக்காரர்களை விட எழும்பி பிரகாசிக்கிற விசுவாசிகள் ஒரு சில சமயத்தில் எழும்புவாங்க, அந்த அளவுக்கு எழும்புவாங்க. ஆனா விசுவாசியை விட கீழே விழுந்து கிடக்கிற, பயத்துல கீழே விழுந்து கிடக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. புரியுதா? நான் 2 தடவை சொல்லியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எனவே ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி இருக்கிறேன்னா இந்த மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பொண்ணுக்கு புதுசாக வந்திருக்காள், அவளுக்கா ஜெபம் பண்ணுமே சொல்லலையப்பா. ஆமாம், எந்திரிச்சிருமா, உனக்கா ஜெபம் பண்ணிடும். நம்ம நீ தானே நீட்டு எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, நீட் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நீ தானே, அப்படி அங்கேயே நினைக்க உனக்கா ஜெபம் பண்ணிடும். அந்த பிள்ளைக்காக பேர் என்ன பேருமா? பால வைஷ்ணவி. அந்த பிள்ளைக்காக ஜெபம். கனியினுடைய சித்தி மகா.
அவளுக்காக ஜெபம் பண்ணும். பால வைஷ்ணவிக்காக ஜெபம் பண்ணும். அவள் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறா. எனவே கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஞானத்தை கிருபையை அந்த பிள்ளை மீது வைக்கணும். புதுசாக இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறா. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதை தவிர இந்த உலகத்தில் அதை விட மிஞ்சின பெரிய ஆசீர்வாதம் இல்லை என்பதை வர நாட்கள் அவள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிற விதத்தில் அவளை அதை புரிந்து கொள்ளணும். இந்த சபைக்கு போன அவங்க ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லணும். அந்த பிள்ளை டாக்டர் ஆகிறத நம்ம பார்க்கணும். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணணும். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த பால வைஷ்ணவிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளையை நாங்கள் சபையாராக ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிற பிள்ளை கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது நிரப்பணும். விசேஷ ஞானம் நிரப்பட்டியா, விசேஷ ஞாபக சக்தியின் வல்லம் இப்போது நிரப்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்து நல்ல ஆண்டவரே பர்சன்டேஜில் பாஸ் ஆகி ஆண்டவரே டாக்டருக்கு படிக்க செல்லத்தக்கதாக கர்த்தருடைய அனுக்கிரகம் அவள் மீது இப்பொழுது உண்டாயிருப்பதாக நாங்கள் சபையாராக இணைந்து அவளை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல தீர்க்காயத்தை கொடுங்க, ஞானங்களை கொடுங்க, சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க, குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த எலியா முந்தின நாள் அவ்வளவு முந்தின நாட்கள்ல அவ்வளவு ஒரு வீராவேசமா பேசினாரு. அடுத்த சில நாட்கள்ல அந்த இயேசபேல் ஒரு வார்த்தை சொன்னோன்னு என்ன ஆயிட்டாரு? சோர்ந்து போயிட்டாரு. எனவே நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள் அப்படி வரலாம். நான் எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, உங்க வாழ்க்கையில சோர்வு பயம் என்பது வரலாம். நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் தெரியுமா? அதாவது குருவி போற போக்கில் நம்முடைய தலை மேலே எச்சம் போட்டு போது அது வழக்கம். அப்படிதானே? நாங்களே வண்டியில் போவேன், திடீர்னு பார்த்தா எச்சம் பட்டுரும், அது வழக்கம். ஆனா குருவி தலையில வந்து கூடு கட்டினா அது வழக்கமா? அது என்னது? அது நம்முடைய அஜாக்கிரதை. எனவே நம்ம வந்து பயம் எப்போது வரலாம். ஆனால் பயமே வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசமே வாழ்க்கையா மாறக்கூடாது, அவநம்பிக்கையே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்களை என்னையும் தேவன் ஒரு விசேஷித்த பிறவிகளாக கர்த்தர் இந்த பூமியில் உலாவ விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷித்தவர்கள். இயேசு சொன்னார்ல, நீங்கள் என்ன நீங்க எப்படி அந்த அந்த பறவை போல அந்த மலர்களை போல நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க யாரு? நீங்க அவைகளுக்கே தேவன் விசேஷித்தமானவைகளை கொடுத்திருக்கிறாரு. கலர் கலரா மலர் ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கிறாரு தோட்டத்தில். பறவைகள் அது கவலை இல்லாம பாடி ஆடி திரியுது, சந்தோஷமா நடக்குது, தங்களுடைய சாப்பாட்டை தினந்தோறும் திருப்தியா சாப்பிடுது. ஒரு நாள் அதுக்கு குறைவுன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ல. தேவன் அவர்களை போஷிக்கிறார், அவைகளை போஷிக்கிறார். சங்கீத புத்தகத்தில் சொல்லுகிறாரு, கடல்ல இருக்கிற திமிங்கலங்களை கூட என்ன செய்கிறாரா? திமிங்கலங்கள் கூட அவர் உணவு தருவார் என்று அவரை நோக்கி பார்க்கிறதா. கர்த்தர் உணவு கொடுக்கிறாரா, திருப்தியாகிறதா. அவர் தம்முடைய முகத்தை திருப்பும் போது அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்புமா. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, கடல்ல இருக்கிற பெரிய திமிங்கலம் தான் இருக்கிறதுலே பெரிய விலங்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில நேரங்களில் பார்த்தா வேற ஒரு சில மிருகங்கள் பெருசுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நான் முந்திலிருந்து கேள்விப்பட்ட திமிங்கலம் தான் பெரிய மிருகம். மிருகங்களே எல்லா மிருகங்களோட பெருசு என்னதான்? திமிங்கலம் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த திமிங்கலம் கூட கர்த்தருடைய முகத்தை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா சாப்பாட்டுக்காக. எனவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர். அவர் உங்களை என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் விசேஷித்தவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. எனவே இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க விசேஷித்தவர்களுங்க. அப்படி ஒரு அருமையான தெய்வம் உங்களுக்கா எனக்கா உயிரை கொடுத்த ஆண்டவர் என்று சொல்லி, தெய்வம் என்று சொல்லி யாரங்க நீங்க பார்த்திருக்கிறீங்க? உலகத்துல சரித்திரத்துல பார்த்ததே கிடையாது. இந்த தெய்வம், பரலோகத்தில் இந்த தெய்வம் உனக்காக எனக்காக உயிரை கொடுக்க முடியாத பூமிக்கு இறங்கி வந்து உயிரை கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. தனக்கென்று எதையுமே வைக்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் உனக்காக எனக்காக அர்ப்பணித்து விட்டார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் பூமியில பார்க்கவே முடியாது. இந்த தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், இந்த தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த தெய்வத்து மேல நாம நம்பிக்கை வச்சிருக்கிறோம். இவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். கை வைத்து சொல்லுவோம் ஆமீன். அப்படிதானா? நான் எத்தனை வருஷமாச்சுங்க, எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 58 முடிஞ்சு 59 நடக்குது. இத்தனை வருஷங்கள்ல
கர்த்தர் கைவிட்டதை போல உணர்ந்திருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் அவர் கைவிட்டதே இல்லை. திரும்ப நான் சொல்றேன் கேளுங்க, கைவிட்டதை போல உணர்ந்திருக்கிறேன். என் உணர்வு அப்படி, என் உணர்வு என்ன செய்யிட்டு இருக்கும், மாறி மாறி பேசும், எனக்கு செய்தியை மாறி மாறி சொல்லும் என் உணர்வுகள். ஆனா இந்த வேத வசனம் பாத்தீங்களா, ஒரே செய்தியை தான் சொல்லும். என்னன்னா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் உன் பின்னே உனக்கு நிழலாக வந்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரே செய்தியை தான் இந்த வேத வசனம் சொல்லும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் தான் மாறாதது. உங்களுடைய உணர்வுகள், என்னுடைய உணர்வுகள் என்ன செய்யிட்டு இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சமயம் வாழ்க்கை வருத்தமா இருக்கும், ஒரு சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்பிடக்கூடாது, எதையுமே நம்பிடக்கூடாது. கர்த்தர் தான் என் நம்பிக்கை, கர்த்தர் தான் என் சந்தோஷம், கர்த்தர் தான் என் கால் இடராதபடிக்கு நம்மை காக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப அந்த நம்பிக்கையில நாம இருக்கணும் பாருங்க. நான் இப்ப வாசித்தோம் ஒரு வசனம், திரும்ப வாசிங்கமா 24:14 என்னாகமம். போகிறேன் வாருங்கள் என்று நான் சொன்னேன். அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக் என்கிற ஒரு ராஜாக்கு சொல்றான். என்ன சொல்றான்னா, என்னுடைய இந்த ஜனங்கள், இந்த ஜனங்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனத்துக்கு பின்னாட்கள்ல ஒரு சில காரியங்களை செய்ய போறாங்க, அதை உமக்கு தெரிவிக்க போறேன், வாருங்கள். கூட்டு போறாரு. இந்த பிலேயாம் நிறைய இடத்துல அவர் கூலி வாங்கிக்கிட்டு இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக ட்ரை பண்ணார். நிறைய இடத்துல, இந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ணோமா, அந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ணோமா, அந்த இடத்துல ட்ரை பண்ணோமா, சும்மா ட்ரை பண்ணோமா, பலி கொடுத்து ட்ரை பண்ணோமா, என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், பிலேயாம், அதாவது ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவன் அந்த ராஜாவுக்கு உடன்பட்டு அங்க போ. நீங்க அந்த முந்தின வசனங்களா நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா அதுல சொல்ற பாருங்க, கொடுத்தாலும் இவன் சொல்றான், பிலேயாம் பாலா கிட்ட, நான் கர்த்தர் சொல்றதான் செய்வேன், நீ எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். அது இங்கேருந்து வந்த வார்த்தை தான், இங்கேருந்து வந்த வார்த்தை இல்லை. ஏன்னா இங்கேருந்து வந்த வார்த்தைனா அவன் கடைசி வரை அந்த வார்த்தையில என்ன செய்யிருப்பான், நின்றுப்பான். ஆனா நிக்கல, அவன் மனுஷன் தானே, தேவ ஜனங்களை சபிக்கும்படி வந்தான். நான் எதுக்கு முக்கியமா பார்த்தேன்னு கேட்டா, அவன் நிறைய இடத்துல கர்த்தர் இடத்துல பலி செலுத்துறாங்க, பலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் அவன் திரும்ப தீர்க்க தரிசனம் சொல்ல அவர்களை சபிக்க வார்த்தை எடுப்பான். கர்த்தர் விடவே மாட்டார். அப்போ நம்முடைய பலிகள் கூட சில வேளைகளில் நல்ல எண்ணத்தில் செலுத்தாவிட்டால், நம்முடைய ஆராதனை கூட நல்ல எண்ணத்தில் நாம் ஆராதிக்காவிட்டால் அந்த ஆராதனை வேஸ்டா போயிடும். நீங்க வாசிங்களா 23ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1லேருந்தே வாசிங்க, 1லேருந்தே வாசிங்க. 23 1லேருந்து. பாலாகை நோக்கி கட்டி என்றான், செய்தான். பலியிட்டார்கள். நெல்லும் சொல்லி ஏறினான், சந்தித்தார். பிலேயாம் கர்த்தரை நோக்கி சொல்றான், ஆயத்தம் பண்ணி என்றான். என்றான். ராஜாவிடத்தில் திரும்ப பிலேயாம் போறான். பாலாக் நின்று கொண்டிருந்தான். வரவழைத்து சபிக்க வேண்டும் என்று சொன்னான். பாருங்க, பலி செலுத்துறாங்க. 7 என்னெல்லாம் செலுத்துறான், 7 பலிபீடங்கள் கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளை மிகுந்த பொருட்செலவு போடுவாங்களா, சில திரைப்படங்கள்ல போடுவாங்களா, மிகுந்த பொருட்செலவில் அப்படிமாங்களா, அது மாதிரி சபிக்கிறதுக்காக இவன் ஒரு மிகுந்த பொருட்செலவில் அவனை கூட்டு போறான். 7 கடாக்கள்
7 ஆடுகள் 7 காளைகள் எல்லாவற்றையும் பலியிட முடியாது. நீ என்ன பலியிட்டாலும் சரி, தேவ ஜனத்தை தொட எவனாலும் முடியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப 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 சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு பிசாசு குறித்த பயம், மனுஷர்களை குறித்த பயம் அப்படிலாம் வந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்காக நான் திரும்ப சொல்றேன், இது உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எப்படி எழுப்பி நின்னாலும் நீங்க விசுவாசித்த கர்த்தர் இருக்கிறார் பாத்தீங்களா, நீங்க விசுவாசித்து கொண்டிருக்கிற கர்த்தர் இருக்கிறார் பாத்தீங்களா, மனுஷன் கையில உங்களை விடவே மாட்டாரு. கையை தட்டி அவரை துதிப்போம். அதே சமயத்தில் நீங்க எத்தனை பலி செலுத்தி இன்னொருத்தனை கெடுக்கணும்னு முயற்சி செஞ்சாலும் முடியாது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் சொல்ல, நான் ஜெபம் பண்ணேன்னா நீ நாசமா போயிருவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் யாரும் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த நாட்களில் கொஞ்சம் கிருபை கொடுத்து அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஊழியக்காரங்க. அதனால இந்த நாட்களில் சொல்றாங்களா சொல்லல. முந்தி சொல்லியிருக்காங்க, நான் ஜெபம் பண்ணேன்னா நீ எப்படி போயிருவேன்? வீணா போயிருவேன், நாசமா போயிருவேன். கர்த்தர் ஜெபம் கேட்பாரா? அவன் நாசமா போயிருவான் சொன்னவன். ஏன்னா பைபிள் சொல்ல யாக்கோபுல நாம் பார்க்கிறோம், ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் கெட்ட தண்ணீர் வருமா? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரே ஊற்றிலிருந்து வருமா? வராது. இப்ப இந்த ஊற்று எப்படிப்பட்ட ஊற்று? நான் இருதயத்தை சொல்ல, இருதயத்துக்குள்ள இருக்கிற கர்த்தரை சொல்றேன். அவர் தான் ஊற்றுன்னு சொல்றேன். நமக்குள்ள இருக்கிற ஊற்று எப்படிப்பட்ட ஊற்றுனா, அது நல்லதை மாத்திரமே செய்கிற ஊற்று, நல்லதை மாத்திரமே இறைய பண்ணுகிற ஊற்று, இறைத்து விடுகிற ஊற்று தான் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர். சரி, நமக்கு அதெல்லாம் செய்தி இல்லை. இவன் சொல்றான் பாருங்க, நீ இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்ய போகிறது நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்றாரு? உம்முடைய ஜனங்களுக்கு, இந்த ஜனங்கள் யார சொல்றாரு? இஸ்ரவேல் பிலேயாம் வந்து அவங்கள தான் சபிக்க வந்திருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ஜனங்கள், உன் ஜனங்களை என்ன பாடுபடுத்த போறாங்க தெரியுமா? அதை நான் உனக்கு அறிவிப்பேன் வா அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தை 16 இருந்து வாசிங்க. கண்டு கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். உதிக்கும் எலும்பும் நிர்மூலமாக்கும், ஏதோம் சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். கை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். ஏன்னா எப்படி பராக்கிரமம் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல்ல ஒரு செங்கோல் உதிக்கும். யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டையை தாகத் தெரிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். சமாதானத்தின் தேவனவர், உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே சேர்ந்திடுவார். சமாதானத்தின் தேவனவர், உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம்,
அப்படிங்கிறாருங்க. என்னது வாசிங்க, திரும்ப வசனம், அந்த வசனத்தை வாசிங்க. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமா இல்ல. யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை என்ன செய்யும்? நொறுக்கும், நிர்மூலமாக்கும், ஏதோம் சுதந்திரமாகும் செய்யும். 20ஆம் வசனத்தை வாசிருங்க. 20ஆம் வசனம், 20ஆம் வசனம். போதும். இதுல பார்க்கிறோம் 3 ஜாதிகளை குறித்து முக்கியமாக சொல்றார். என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு செங்கோல் எழும்பும், அந்த செங்கோல் என்ன செய்யும்? இவங்களை எல்லாம் நிர்மூலமாக்கும். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தை என்னன்னா இதுதான். 14ஆம் வசனம் தான் கொடுத்தார். என்னன்னா, செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை தான் எனக்கு கொடுத்தாரு. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் பின்னாட்கள். ஹல்லேலூயா. ஒரு செங்கோல் எழும்புமா, இஸ்ரவேலிலிருந்து என்ன செய்யும்? ஒரு செங்கோல் எழும்பும். அது எல்லா எதிரிகளுடைய எல்லா எல்லைகளை நிர்மூலமாக்கும், அவர்களை என்ன செய்யும்? அழித்து போடும். அப்ப இந்த செங்கோல் என்பது எதை குறித்து சொல்லுகிறது என்றால், முதலாவது அது தாவீதை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம் அப்படி முதல்ல நிறைவேறது யாரு மேல? தாவீது மேல. நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், glory to Jesus, ஹalleluya, நன்றி செலுத்துகிறோம். 2 சாமுவேல் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்னொருத்தர் 8:14 வச்சுக்கங்க, கையில வச்சுக்கங்க. 8:2 முதல்ல வாசிங்க. இதுல தாவீதை குறித்து சொல்லுகிறது. அவன் மோவாபியரை என்ன செய்தான்? முறியடித்து அவனை தரை மட்டும் பணிய பண்ணி கொன்று போட்டு போதும். இதுல ஏதோமியரை அவன் என்ன செய்கிறான்? நிர்மூலமாக்குகிறான். ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு 14ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, முதல்ல மோவாபியரை முறியடிக்கிறான், நிர்மூலமாக்குறான். அடுத்து 14. ஏதோம் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். போதும் போதும். இதுல பார்க்கிறோம், இதுல யார அவன் பணிய வைக்கிறான்? ஏதோமியரை. அது மாத்திரமல்ல, நீங்க இன்னொரு இடத்துல 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. 1 சாமுவேல், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 15:2 வாசிங்க. 1 சாமுவேல் 15:2. இப்பொழுது நீ போய் அவர்களை மடங்கடித்து போதும். இதுல பார்க்கிற 3 ஜாதி யாரெல்லாம்? 1 மோவாபியர், 2வது ஏதோமியர். பாருங்க, அந்த வசனம் அப்படிங்க நிறைவேறுகிறது. முதலாவது இது தாவீதை கொண்டு, சவுலை கொண்டும். அடுத்து யாருக்கு வரான்னு கேட்டீங்கன்னா, அதே தாவீதின் சந்தையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுது அப்படின்னா, அப்படி முதல்ல தாவீதினிடத்துல, சவுலிடத்துல, குறிப்பாய் தாவீதினிடத்துல நிறைவேறுகிறது. அடுத்து அவனுடைய சந்ததியில வருகிற இயேசு கிறிஸ்துவினிடத்துல அந்த வார்த்தை அப்படி வருகிறது. நீங்க ஆதியாகமம் புத்தகத்தில் 49:10 வாசிங்க. ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு. நீங்க சமாதான கர்த்தர் என்றால் யாரு? இயேசு கிறிஸ்து கொடுத்த தீர்க்க தரிசனம். யாக்கோபு தன்னுடைய சகோதரர், தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது யூதாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம்? சமாதான கர்த்தர் எங்க செய்வாரு? அவர் உங்க சந்ததியில பிறப்பாரு, யூதாவின் சந்ததியில. அவர் என்ன செய்வாரு? நீங்க அந்த இதுல தான் பாத்தீங்கன்னா, யூதா சத்துருவின் பிடரின் மேல யூதாவுடைய கரம் இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப இவருடைய எதிரிகளை அடித்து நொறுக்குவது சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல தாவீதை சொன்னேன், அடுத்து இயேசு கிறிஸ்து சொன்னேன், அடுத்து அப்படி நேரா எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கிட்ட தான் வருது. அல்லேலூயா.
ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். பிசாசுனுடைய அதிகாரத்தை கிடைச்சது எல்லாமே ஆவிகள். முதல்ல அவன் மனுஷனா இருந்தான், ஏதோமியன் மனுஷன், யாரு அமலேக்கியன் மனுஷன், மோவாபியன் மனுஷ கூட்டம். ஆனா இப்போ அப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்துல நீங்க 1 யோவான் நிருபத்தை வாசி பார்த்தீங்கன்னா அதுல நிறைய ஆவிகளை குறித்து அவர் சொல்கிறார் பாருங்க. 1 யோவான் புஸ்தகத்துல பிரைஸ் தி லார்ட் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பாத்தீங்களா? எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் என்று சோதித்தறியுங்கள். போதும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோவாபிய ஜனத்துக்கு, அந்த ஏதோம் ஜனத்திற்கு, இந்த அமலேக்கியர் ஜனத்தை அவர்கள் அழித்து நிர்மூலமாக்குவார்கள் என்று சொல்லி முதல்ல வந்த தீர்க்க தரிசனம். அடுத்து கடைசியில் எங்க வந்து முற்றிலுமாய் அந்த ஆவிகள் ஒழியல. ஒருவேளை அந்த ஜனங்க கூட்டங்கள் ஒழிஞ்சு போச்சு. ஏதோமியர் என்பது இப்ப இல்ல, மோவாபியர் என்பது இப்போ இல்ல, அமலேக்கியன் என்பவன் இப்போ கிடையாது. அந்த கூட்டங்களே இல்ல. இஸ்ரவேல் தேசத்திலே எல்லா கோத்திரங்களும் இப்ப இல்ல. மொத்தமா என்ன ஆயிட்டாங்க? இப்போ ஜூஸ் அப்படி ஆயிட்டாங்க, யூதர்கள் அப்படி ஆயிட்டாங்க. எல்லா கோத்திரமும் இல்ல, 12 கோத்திரம் பிள்ளைகள்லாம் இப்ப இல்ல, எல்லாம் ஒரே கோத்திரமா மாறிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அதே போல ஏராளமான ஜாதிகள் அழிந்து போயிட்டாங்க. ஆனால் நல்ல கவனிங்க, ஜாதிகள் அழிந்து போய்விட்டாலும் அந்த ஆவிகள் இருக்கு பாருங்க, இன்னும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு விரோதமானு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா. உங்களுக்கும் எனக்கு விரோதமா? சொல்லுங்க. உங்களுக்கும், சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கும், கை கொடு சொல்லுங்க பக்கத்துல. உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக இன்னும் மனுஷர்கள் அல்ல, நிறைய ஆவிகள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல 3 விதமான ஆவிகளை குறித்து தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் சொன்ன? 1 மோவாப், இன்னொன்னு ஏதோம், இன்னொன்னு அமலேக். இந்த 3 ஆட்களை குறித்து கர்த்தர் நம்மை கொண்டுதான் இப்போ அவைகளை, அந்த ஆவிகளை அழிய பண்ண போகிறாரு. நம்ம அந்த ஆவிகளுக்கு எதிர்த்து என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்துங்க. நீங்க ஆத்துமாக்களை திசை திருப்புது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு ஆவிகள் கிரியை செய்து, அதெல்லாம் வேற. ஆனா இன்றைக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமா கிரியை செய்கிற ஆவிகள். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் நல்லா வாழக்கூடாது இந்த பூமியில. பிசாசுனுடைய நோக்கம் என்னதான்? இயேசு சொன்னார்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உண்மையான வார்த்தை. பிசாசு அநேக குடும்பங்களை கொல்லவும் அழிக்கவும், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் பிசாசு. ஆனா இயேசு சொன்னாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அப்போ கர்த்தர் அவர் வந்துட்டாரு, தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த பரிபூர்ண வாழ்க்கையை உனக்கு கொடுத்துட்டாரு. சொல்லுங்க, கொடுத்துட்டாரு. பரிபூர்ண வாழ்க்கையை சத்தமா சொல்லுங்க. இத பிடுங்கிறதுக்கு தான் அலைகிறான் திருடன், திருடவும். இந்த மோவாபி ஆவி அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. மோவாபி ஆவி என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நம்மை நிர்மூலமாக்க முயற்சி செய்கிற ஆவி. சில குடும்பங்கள் நிர்மூலமாயிட்டு, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி வந்தவங்க கூட நிர்மூலமாயிட்டாங்க. ஒரு சிலர் அந்த ஆவிகள் கிரியை செய்கிறத பார்த்து அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. நான் பார்க்கிறேன். ஒரு சிலர் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு என்ன செய்யறாங்க? பின்னாடி போறாங்க. அதுதான் அதுக்கு தேவை. ஆனா நீங்க என்ன செய்யுங்க? அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. நீங்க பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, என்னன்னா, நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் எதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. யோவான்ல சொல்றாரு நினைக்கிறேன். என்னது? நீங்கள் எதற்கு உங்களை, நான் தான் ஜெபத்தில் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை கவனிச்சிருக்கீங்களா? தேசத்துல ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதியும் என்று கேட்பதை விட நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே என் பிள்ளைகள் என்ன செய்யற உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க. அப்ப நான் ஒப்பு கொடுக்கன்னா நானும் இயேசுவை பின்பற்றி போய்கிட்டே இருப்பேன். என் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள்
என் குடும்பம் ஒப்பு கொடுக்கப்பட்ட குடும்பம், என் சபை ஒப்பு கொடுக்கப்பட்ட சபை, இவங்க இயேசுவை நோக்கி என்ன செய்வாங்க? ஒரு சிலர் கெட்டு தான் போவாங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஒரு சிலர் என்ன செய்வாங்க? கெட்டு போவாங்க. கெட்டு போறவங்க போகட்டும், ஆனால் உண்மையா கர்த்தரை தேடுறவங்க அவங்க முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையை கேட்கிறவங்க, சபை சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு பின்பற்றுகிறவர்கள், அவர்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளும் பின்னாடி போக மாட்டாங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தை, சபை சொல்லுகிற வார்த்தை, இதை பின்பற்றுறவங்க பின்னாடி போக மாட்டாங்க. உங்களுக்காக கர்த்தர் எங்களை மென்டர்ஸா வச்சிருக்கிறாரு இங்க. ஹல்லேலூயா. உங்களை வழி நடத்த எங்களை இங்க வச்சிருக்கிறாரு தலைவன். அதுக்கு தான் தலைவனா வச்சிருக்கிறாரு ஆண்டவர். எனவே இந்த வார்த்தை, நம்முடைய வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு சுயமா ஒரு சில சிந்தனைகள் இருக்கும், அதுலயே நினைச்சிட்டு இருப்பாங்க. எவ்வளவு சொன்னாலும் சரி, அப்படி அதுல நம்ம கேட்குற இப்படி கேட்டிருப்பாங்க. சிந்தனை எப்படி இருக்கும்? அங்க இருக்கும். இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம இதை விட முடியுமா? நம்ம அதை செய்ய முடியுமா? நம்ம அங்க போக முடியுமா? இதை விட்டுட்டு இப்படி அவங்க சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ சபை எதை சொல்லுகிறதோ, தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை பின்பற்றுகிறவங்க அவருடைய பாதையில போய்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுவோம். எனவே இன்னைக்கு மோவாபிய ஆவி என்ற அந்த ஆவி நம்மை அழிக்க அந்த பாலாக் என்பவன் பாருங்க, இவன் ஒண்ணுமே செய்யல, அவனுக்கு கெடுதலே செய்யல. ஒரு கூட்டம் அங்க வருதுன்னு கேள்விப்பட்ட உடனே உனக்கு பயங்க. நிறைய வேளையில நம்மை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஒரு சிலருக்கு என்ன வருது? பயம் வருது. இவங்க பக்கத்துல வராங்கன்னு சொன்ன உடனே பயம் வருது. இவங்க எதிரில் வராங்க அப்படி சொன்ன உடனே வரும் பயம். ஏன்னா அவங்களை ஆளுகை செய்கிறது அசுத்தாவி. ஒன்னு புரிஞ்சுங்க, நீங்க இயேசு எந்த மனுஷனுக்குள்ள இல்லையோ அந்த மனுஷன்ல கண்டிப்பா அசுத்த ஆவிய கிரியை, ஒருவேளை அது பொசஷனா இருக்கலாம், முழுக்க ஆளுகை செய்வது, அல்லது அந்த பிசாசுனுடைய ஆவி அவர்களை என்ன செய்யிட்டு இருக்கும்? இயக்கி கொண்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அது இயேசு எந்த மனுஷனிடத்துல இல்லையோ அந்த மனுஷனுக்குள்ள வேற ஆவி என்ன செய்யிட்டு இருக்கும்? கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப நீங்க வாரீங்கன்னு தெரிஞ்ச உடனே, நீங்க வந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே, இல்ல அப்படிதான் நீங்க எடுத்து வாட்சி பாத்தீங்கன்னா அந்த எண்ணாமத்தின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்தை பாசுங்க. 1ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. போதும். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் பாலாக் கண்டான். அவன் யாரோ ஒருத்தருக்கு செஞ்சான். ஏன்னா அவன் விரட்டி அடிக்கப்பட வேண்டியவன். இவன் இடத்துல அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எமோரியர்னா யாரு? கானானிய தேசத்தில், கானான் தேசத்தில் இருக்கிற 7 ஜாதிகள்ல ஒரு ஜாதி எமோரியர். அவங்க இவங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால அவங்கள விரட்டி அடிச்சாங்க. மோவாபை விரட்டி அடிக்க இவங்க வரல, இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா இவனுக்கு என்ன வருது? பயம் வருது. இப்படிதான் நிறைய பேருக்கு நம்மை பார்த்தா பயம் வருது. இன்னைக்கு தேசத்திலே அந்த பயம் தான் இருக்கு. முந்தி ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்க? பிரிட்டன்ல இருந்து, கிரேட் பிரிட்டன்ல இருந்து ஆட்சி செய்தாங்க, ஆளுகை செய்தார்கள். அதே போல இப்போ இவங்க கிறிஸ்தவங்களாயிட்டா இவங்க நம்ம மேல என்ன செய்வாங்க? டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பையன் தேசத்தை மூடி இருக்கிறது இப்போ. அதனாலதான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஏராளமான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. உண்மை அதுவல்ல. நாம் ஆளுகை செய்வதற்காக யாருக்காகவும் ஜெபம் பண்ணல. நாம் ஜெபம் பண்ற ஜெபம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? தேசத்தை ஆளுகை செய்யணும். தேசம் உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். நமக்கு தெரியும் கிறிஸ்தவ தேசம் என்று இருக்கிற தேசமெல்லாம் சமாதானத்தில் இல்லை. கிறிஸ்தவ தேசம் என்று இருக்கிற தேசமெல்லாம் கர்த்தருக்கு உண்மையா இல்லை. இருக்குதா? அமெரிக்க தேசம் அது கிறிஸ்தவ தேசமா ஜனநாயக தேசமா? ஜனநாயக நாடுதான். ஆனா அது பின்பற்றுகிற மதம் என்ன மதம்? அங்க எப்படி இருக்கிறாங்க மக்கள்? எப்படி இருக்கிறாங்க? இந்திய தேச மக்கள் மாதிரி இருக்கிறாங்களா? இதை விட மோசமான நிலைமையில இருக்கிறாங்களா? நான் பொருளாதாரத்தில் சொல்லல, ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய ரீதியாக அமெரிக்காவில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? சொல்லுங்க சொல்லுங்க.
ஓரிரு மாகாணங்கள்ல அங்க ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டம்லாம் போட்டாங்க. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஓரின சேர்க்கையாளர்கள் என்ன செய்யலாம்? திருமணம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சட்டமே வந்துட்டு. ஒரு சில மாகாணங்கள், அமெரிக்காவில் ஏகப்பட்ட மாகாணங்கள் இருக்குது. அதில் ஒரு சில மாகாணங்களில் ஓரின சேர்க்கையாளர்கள். அப்போ நம்ம தேசத்தில் அப்படி எந்த மாநிலத்தையா இருக்குதா? கிடையாது. நம்முடைய தேசம் அதை விட ஸ்பிரிச்சுவலி நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்முடைய தேசம் ஒருவேளை எக்கனாமிக்கலாக நாம் வந்து கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நாம் எப்படி இருக்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ் வெறுமனே கிறிஸ்தவ அந்த ஸ்பிரிச்சுவலை மாத்திரம் சொல்ல, பொதுவாக அவர் உண்மையாக இருக்கிறாங்க. நம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அங்கே பார்க்கும்போது இங்கே ஏராளமான ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் பயந்த ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்கிற நிறைய பேர். அவங்க எந்த மார்க்கத்தில் எந்த மதத்தில் இருக்கிறாங்களோ கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அங்கே எல்லாரையும் சொல்லலை. அப்போ பாருங்க, கிறிஸ்தவம் நாடாய் மாறணும்னு சொல்லி ஒரு சிலர் வேணா அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். அது முற்றிலும் தவறு என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்க தயவுசெய்து அதை என்ன செய்யக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் கிறிஸ்தவ நாடா மாறணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க வந்து 4 பேர் வந்து 4 முத்துவான் நம்மை. அதை என்ன செய்யணும்? நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம பேசுற பேச்சு, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கரெக்டா இருக்கணும்ல. கிறிஸ்தவ நாடாகணும் என்பதற்காக நாம் ஜெபிக்க கூடாது. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து வர வேண்டும். அல்லேலூயா. அவன் இந்துங்கிற பேர்ல இருக்கட்டுங்க, அதை பத்தி என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? பொட்டு வச்சுட்டு, பூ வச்சுட்டு, தாலி போட்டுக்கிட்டு, இன்னும் நிறைய இந்துக்களை மாதிரியே இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா அவ்வளவு கிறிஸ்து மேல அவ்வளவு வைராக்கியமா இருப்பாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? குடும்பத்துக்கு பயந்து இங்க சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பொட்டை எடுத்து பூவை எடுத்து, ஆனா அந்த இந்து மார்க்கத்தில் உள்ள அநேக காரியங்களை செய்து என்ன பயந்து, அது என்ன செய்யணுமா? இவங்களை வந்து வெட்டீரும் குத்தீரும் தான் இப்படி நிக்குது இல்ல, வெட்டீரும் குத்தீரும் அப்படின்னு சொல்லி பயந்து கிறிஸ்தவனை மாறினவன் எத்தனை பேர் அங்க செஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா? ஜோசியத்தை பார்த்துட்டு குறி கேட்டுக்கிட்டு எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்தவங்களே அவங்க வந்து பயங்கர வைராக்கியம். என்னன்னா கம்யூனியன் சர்வீஸ்ல அவங்க ஒயிட் சாரி தான் உடுத்திட்டு வருவாங்க. அவங்க ஒயிட் சாரி உடுத்திட்டு வந்தவங்கள நான் தப்பு சொல்ல, நீங்க தப்பா நினைச்சாங்க சிஸ்டர், அப்படி சொல்லலண்ணா. அவங்க வைராக்கியம் எப்படி இருக்கு பாருங்க, அது சொல்ல வரேன். கம்யூனியன்னா நம்ம சபையில யாருமே ஒயிட் சாரி உடுத்துறது கிடையாது கம்யூனியனுக்கு, ஆனா அவங்க மட்டும் உடுத்திட்டு வருவாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பூடம் இருக்குது. சிஸ்டர், அந்த பூடத்தை எடுத்துருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது அப்படின்னா, பாஸ்டர் அப்படி இருக்கட்டும், எங்க பாட்டி கால அவங்க வீடு, சொந்த வீடு, எங்க பாட்டி காலத்துல இருந்து அப்படி இருக்குது. அதனால அது இது என்ன கிறிஸ்தவம் சொல்லுங்க? காணாம போயிட்டாங்க. புகை போனது போல என்ன செய்யிட்டாங்க? போயிட்டாங்க. பெரிய வியாதி வந்து பிரச்சனைக்குள்ளாகி பயங்கர கஷ்டப்பட்டு கடைசியில போயிட்டாங்க. எனக்கு அது எதுக்கு இந்த வாழ்க்கை, ரெட்ட வாழ்க்கை? அங்கேயே இருந்துட வேண்டியதானே. பேசுறது பூரா என்னது? பயம், நடுக்கம், பிசாசை குறித்து, விக்கிரகத்தை குறித்து, முன்னாடி வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வங்களை குறித்து பயம். ஆனா சொல்றது யாரு? வெள்ளை சேலை விடுத்திட்டு நான் கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு இப்படிதான் போவேன். எதுக்குன்னு கேட்டேன். இந்த பக்தி, அந்த கம்யூனியன் எதுக்கு எடுத்து என்ன பிரயோஜனம்? என் அன்பானவர்களே, என்ன பிரயோஜனம்? உள்ளத்துல இருக்கிற அந்த பயங்கள் போகணும். அல்லேலூயா. அப்போ நம்மை பார்த்தோன்னு நிறைய பேருக்கு பயம் வருது, நம்மை அழிக்கணுங்கிற எண்ணம் வருதுங்க நிறைய பேர். அதனாலதான் எண்ணம், இவன் என்ன செய்யக்கூடாது, இவனை நீங்க ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நிறைய இதை போடுறாங்க. என்னது அது, என்ன சொல்ல, போஸ்ட், நிறைய போஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க. என்னன்னா இவங்க வந்து ஏதாவது செஞ்சிருவாங்க என்று சொல்லி. ஆனா உண்மையான கிறிஸ்தவன் அவர்களுக்கு பாதுகாப்பா இருப்பான். உண்மையான கிறிஸ்தவன் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பான். அல்லேலூயா. யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் எகிப்து தேசத்தை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இந்த எண்ணம் எனக்குள்ள இருக்கணும். நான் போறது நிமித்தமா ஒரு குடும்பம் என்ன செய்யணும்? இப்போ ஒரு சகோதரி போயிட்டாங்கன்னா நிச்சயமா அந்த நல்லா இருக்கிற குடும்பம் 2ஆ மாறிடும். அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. அந்த அபிஷேகத்தோடு 2ஆ இருக்கிற குடும்பம் 1ஆ ஆகணும். நம்ம போனா
உண்மையான ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா இன்னொருத்தனுக்கு பயம் வரும். ஹல்லேலூயா. ஒண்ணு அவன் மனம் மாறுவான், இல்லாட்ட உனக்கு எதிர்த்து கிரியை செய்ய ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. நம்ம அப்படிதான். சில பேர் நம்மளை நல்லா ஏற்றுக்கொள்றாங்க, சில பேர் நம்மகிட்ட என்ன செய்யிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதை செய்தாலும் எங்க வீட்டில் ஏத்தாள ஒருத்தங்க இருக்கிறாங்க, நீங்க வந்ததுலேருந்து இப்படிதான், நீங்க வந்ததுலேருந்து இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. மற்றவங்களாம் நல்லா நட்பா பழகுறாங்க, ஆனா அந்த ஒரு அம்மா மட்டும் நீங்க வந்ததுலேருந்து இப்படிதான், நீங்க வந்ததுலேருந்து இப்படிதான் உள்ளுக்குள்ள கிரியை செய்கிறது. என்னது கிரியை செய்கிறது? அப்போ மோவாபிய ஆவி என்றால் நம்மை நிர்மூலமாக்க துடித்துக் கொண்டிருக்கிற ஆவி. அதை நிர்மூலமாக்குறதுக்கு தேவன் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். இதை அறிந்து கொள்ளணும். நீங்க என்னை நிர்மூலமாக்க துடிக்கிற ஆவியே, உங்க பொருளாதாரத்துல கை வச்சுதான் இயேசுவின் நாமத்தினுடைய கையை உடைக்கிறேன். ஆமென். என்னுடைய சரீரத்துல கை வச்சுதான் இயேசுவின் நாமத்தினுடைய கிரியைகளை கட்டுகிறேன். மோவாபிய ஆவியே, என்னை நீ அழிக்க பாக்குறியா? பிள்ளைகள் மேல கை வச்சுனா இயேசுவின் நாமத்தில் உன்னை செய்கிறேனா கட்டுகிறேன். அப்போ ஆவியானவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்க. எனக்குள்ள இருக்கிற வல்லம் எங்க? எனக்குள்ள என்ன இருக்குது? எத்தனை பேர் நம்புறீங்க? அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்களா? அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்களா? ஆவியானவர் பெற்று இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அப்ப எந்த ஆவியையும் மேற்கொள்ளுகிற வல்லமை, அழிக்கிற வல்லமை. ஆமென். ஒன்னு மோவாபி ஆவி, இன்னொரு அடுத்த ஆவி இது ஏதோம் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஏதோம். ஸ்பிரிட் ஆஃப் ஏதோம் என்றால் இது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலுடைய யாக்கோபுடைய அண்ணன் யாரு? ஏசா. இந்த ஏசா இடத்துல இருந்து வந்த சந்ததிக்கு பேர் தான் ஏதோம். ஆண்டவர் சொல்லிட்டார், இவங்களையும் என்ன செய்ய, இவங்கள ஒண்ணும் செய்யக்கூடாது. நீ தண்ணி வாங்கினா கூட அதுக்கு என்ன செய்யணும்? நீ காசு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிடுறாரு. சொன்னாலும் இவன் என்ன செய்யறான்? நீ என்னாமத்தின் புத்தகத்தில் 20:17 வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியர் இடத்துல, ஏதோமியர் இடத்துல கேட்கிறாங்க, நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாக கடந்து போக உத்தரவு கொடும். போகாமலும் பாருங்க என்ன சொல்றாங்க, நான் வயல்வெளி வழியா போக மாட்டோம், திராட்சை தோட்டம் வழியா போக மாட்டோம். போனா என்ன நடந்துரும்? அது சாப்பிட்டுருவோம். அதனால உங்களுக்கு நஷ்டம் உண்டாக்க மாட்டோம். அதுக்காக சொல்றாங்க, நான் வயல்வெளி வழியா போக மாட்டோம், நாங்கள் திராட்சை தோட்டத்து வழியா போக மாட்டோம். எவ்வளவு ஜனங்கள் போறாங்க? எவ்வளவு ஜனங்கள்ங்க? எவ்வளவு ஜனங்கள் போறாங்க? நம்ம ஜனங்கள் எவ்வளவு ஜனங்கள்? 6 லட்சமா? 6 லட்சம் ஆண்கள், 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள். அப்ப இவங்க போறதை என்ன செய்யறோம்? ஒரு இடத்துல ஒரு அழிவு உண்டாயிரும். எனவே அவங்க சொல்றாங்க, நாங்க திராட்சை தோட்டத்து வழியா போக மாட்டோம், நாங்க வயல்வெளி வழியா போக மாட்டோம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தண்ணீரை குடிக்க மாட்டோம். சொல்ல தண்ணிக்கு இந்த காலத்திலே தண்ணிக்கு விலை இல்லை. நம்ம ஊர்கள் எல்லாம் வெளியெல்லாம் தண்ணி நிறைய விலை கொடுத்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிறைய இடங்கள்ல இருக்குது. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் இன்றைக்கு வர விலை கொடுத்து தான் வாங்கணுங்கிற கண்டிஷன் இல்லை. விலைக்கு தண்ணீர் இருக்குது வேற. நாமளும் இன்னும் செழிப்பா இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, நாங்க தண்ணியை கூட என்ன செய்ய மாட்டோம், குடிக்க மாட்டோம். தண்ணி ஒரு பொருளான இல்லாத நேரத்தில் கூட அவங்க சொல்றாங்க. வாசிங்க தொடர்ந்து. ராஜபாதையாக நடந்து போவோம். எவ்வளவு பவ்யமா சொல்றான் பாருங்க, உங்க சகோதரனாகிய இஸ்ரவேல். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல்ல இருந்து வந்தவங்க தானே இந்த ஜனங்கள். அதனால அவங்க சொல்றாங்க, உங்களுடைய ஜனமாகிய இஸ்ரவேல், உங்களுடைய சகோதரனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் நாங்க சொல்லுகிறோம். அடுத்து வாசிங்க. அதற்கு ஏதோம் சொல்றான் பாருங்க, போக கூடாது, போனால் பாத்தீங்களா, நாங்கள் சமாதானத்துக்கு ஆயத்தப்படுகிறோம். சங்கீதக்காரன் சொல்றாரு தாவீது, நாங்கள் சமாதானத்துக்கு ஆயத்தமாகிறோம், அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம சமாதானத்துக்கு ஆயத்தப்படுகிறோம். எப்படியாவது உங்க கூட என்ன ஆயிரணும், சமாதானம் ஆயிரணும். ஆனா அவனை எப்படியாவது என்னது, அவன் என்ன முறை எப்படி இருக்குது,
இவன் எப்படி வம்பிழுக்கிறவன் அவன். இன்னைக்கு நிறைய பேர் நம்மை சுற்றி வம்பிழுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிதானே இருக்கிறாங்களா? நம்மை பார்த்த உடனே எரிச்சல் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க, நம்மை சுற்றி உள்ள வீடுகளில் இருப்பாங்க. நம்மை பார்த்தா என்ன வரும்? எரிச்சலா வரும். அப்படி ஆட்கள் இருப்பாங்க. ஓ மேல எரிச்சப்பட்டா கத்தர் மேல எரிச்சப்பட்ட மாதிரி. ஓ மேல ஒருத்தர் கோபப்பட்டான்னா கத்தர் அவன் மேல கோபப்படுவார். என்னன்னா நீங்கள் அவருடைய கண்மணிகள் என்று கத்தர் சொல்லுகிறார். கைத்தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. நீங்க அந்த என்னாமத்து புத்தகத்துல திரும்ப வாசிங்க. 18ஆம் வசனம் 25:18 சாரி 24:18. ஏதோம் சுதந்திரமாகும். ஏதோமும் செய்கிற ஒண்ணுதான். ஏதோம் குடியிருக்கிற இடத்துக்கு பேர் செய்யீர். என்னது? ஏதோம் குடியிருக்கிற இடத்துக்கு பேர் செய்யீர். ஏதோம் செய்கிற ஒண்ணுதான். ஏதோம் சுதந்திரமாகும். செய்யீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்து ஏதோமை தனக்கு சுதந்திரமா மாற்றும். எப்ப தெரியுமா? இவன் கேட்கிறாயா, போய் நாங்க உங்களுடைய வழியா தேசத்தின் வழியா போக மட்டும் உத்தரவு கொடுங்க. ஆனா அவன் என்ன செய்யல? ஒப்புக்கொள்ளல. கர்த்தர் சொல்றாரு, நான் ஏதோமை அவர்களுக்கு சுதந்திரமா கொடுப்பேன். எனவே எனக்கு அருமையான இந்த காலவேளையில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மோவாபியன் உங்களுக்காக அவர் அழித்து போடுவார். மோவாபிய ஆவி சொல்லுங்க. மோவாபியன் அழித்து போடுவார்னு எழுத்த வீட்டுக்காரன் கத்தியை தூக்கிட்டு போயிடாதீங்க. நீங்க இவன் தான் மோவாபியன், என்ன அழிக்கணும்னு காத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு. அது இல்ல, மோவாபிய ஆவி. என்னது? அதைத்தான் அழிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? மோவாபியை நாம அழிக்க கூடாது. மோவாபி ஆவி எவனுக்குள்ள இருக்குது அவன் அல்ல, எவனுக்குள்ள இருந்து மோவாபி ஆவி என்ன அழிக்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அவனுக்குள்ள கிரியை செய்கிற ஆவியை கட்டுங்க. அந்த ஆவியை அழிச்சு போடுங்க. முதல்ல மோவாபி ஆவி. அடுத்து உன்னை வம்பிழுத்தே இருப்பான் பாரு, உன்னை சீண்டி கொண்டே இருப்பான். எங்க போனாலும் அந்த சீன்றவன் ஒருத்தன் இருந்துகிட்டே இருப்பான். நம்மள ஒரு குறிப்பிட்ட காலம் வர இருக்குங்க. அதுக்கப்புறம் அவன் காணாம போயிடுவான். அதுவரை நாம என்ன செய்யணுமா? அந்த ஏதோமின் ஆவியை என்ன செய்யணும்? கட்டி கட்டி சோமன். ஆவிகள் தான் இன்றைக்கு உலகமே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி, அதற்கு விரோதமா செயல்படுகிற அநேக விபச்சார ஆவி. ஒரு ஆள் விபச்சாரத்திலே அதிகமா ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அதுல இருந்து வெளியவே வர முடியலன்னா அவன் விபச்சாரம் செய்யறான்னு சொல்லக்கூடாது. அவனுக்குள்ள விபச்சார ஆவி கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஒரு இடத்துல போயிட்டாங்கன்னா அங்கிருந்து எதையாவது அபேஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற என்ன இருக்கும் தெரியுமா? அது ஒரு நோயின்னு சொல்றாங்க. அது களவின் ஆவி. ஆமென். ஆமா, திருடனுங்கிற ஆவி அவர்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கொலை செய்யணும், கொலை வெறியின் ஆவி, விபத்தின் ஆவி. இது ஆவியின் உலகம். நம்ம மனுஷங்களை பார்க்கிறோம், ஆனா இதுல எல்லாம் மனுஷர்களாகட்டும் சூழ்நிலைகளாகட்டும் ஆளப்படுகிறது ஆவியினாலே ஆளப்படுகிறது. நாம பரிசுத்த ஆவியினாலே அவைகளை ஆள வேண்டும் நான் சொல்றேன். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாருங்க. சும்மா கொடுக்கல. உங்களுக்கு விரோதமான, உங்க குடும்பத்துக்கு விரோதமான ஆவிகள் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க அபிஷேகம் பெறுவது, அந்நிய பாஷை பேசுவது அது ஊழியம் செஞ்சா ஊழியத்தில் நாம் செயல்படுவதற்கு. அப்படி அல்ல. நீங்க குடும்பத்தில் செயல்படுவதற்கு கூட உங்களுக்கு அபிஷேகம் வேணும், ஆவியானுடைய நடத்தல் வேணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய, சொல்லுங்க, தேவனுடைய புத்திரன், பையன், மக என்று சொல்லப்படுவதற்கே உங்களுக்கு தேவனுடைய ஆவி வேணுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் புத்தகத்துல 8ஆம் அதிகாரமா? ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரன். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் கேட்கிற உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா அவர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஆவிக்குரிய சபையில ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். பாரம்பரிய சபைகள்ல
ஆவி குறித்து பிரசங்கிக்கிறத கேட்க ரொம்ப ரேரா தான் கேட்க முடியும். யாரா ஒருத்தர், 1000ல் ஒருத்தர். ஆனா பாரம்பரிய ஆவிக்குரிய சபை என்றாலே இது ஆவியை குறித்து அதிகமாக பேசப்படுகிற சபை. அல்லேலூயா. ஏன்னா நாம இருக்கிற இந்த பிரமாணம் இது ஆவியின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். நீங்க வாசிங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதே ரோமர்ல 8:1 வாசிங்க. ஆக்கினை தீர்ப்பு இல்லை, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் விடுதலையாக்கிடுச்சு. ஆவியின் பிரமாணம். சொல்லுங்க, இந்த ஆவியில் அதிகமா நடத்துறோம் ஆராதனையில். இன்னும் அதுக்காக நைட் பிரேயர்லாம் நாங்கள் உண்டாக்கி வச்சிருக்கிறோம். என்னென்ன இன்னும் ஆவியில் ஜனங்களை என்ன செய்யணும், நடத்தணும். நைட் பிரேயருக்கு வர்றவங்க தயவு செய்து வாங்க. 3ஆவது வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு ஜபம் 10லேருந்து 1 மணி வரை போன மாசத்துலேருந்து ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இரவு ஜபத்துக்கு வாங்க. ஆவியில நிரம்புங்க. ஆவியால தான் ஆவியை கொல்ல முடியும். ஆவியால தான் ஆவியின் கிரியைகளை அழிக்க முடியும். ஆவியால தான் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியும். சில பேருக்குள்ள அந்த ஏதோமின் ஆவி நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ஏதோமின் ஆவி வெளியே கிரியை செஞ்சா அதை என்ன செய்யறோம், நாம கட்டி அழித்து போடுகிறோம். ஆனா நமக்குள்ள கிரியை செய்தா என்ன செய்வதற்கு? அதுக்கு தாங்க ஆவியின் பிரமாணம், அதுக்கு தான் ஆவியின் அபிஷேகம், அதுக்கு தான் அந்நிய பாஷையில் அதிகமா பேசுகிறது. இந்த ஏதோமின் ஆவி எனக்குள்ள வந்துட்டு என்ன நடக்குது தெரியுமா? அடிக்கடி சோர்வு, அடிக்கடி இளைத்து போகுது. நேற்று பயங்கரமா பேசுங்க, நம்ம ஊழியத்துக்கு அப்படி ஆகுமாங்க. இன்னைக்கு ஐயோ அக்கா ஜெபம் பண்ண கூட முடியல. என் வாழ்க்கையில எப்படிலாம் நடக்கு பார்த்தீங்களா? என் பிள்ளைங்களை பாருங்க எப்படிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரே சோர்வு, ஒரே பேச்சு பூரா என்னது? அவிசுவாசமான பேச்சு. ஏன்னா இவர்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆவி ஏதோமின் ஆவி. சொல்லுங்க, இளைத்து இருக்கிறவன் சொன்னானா? ஏதோம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இளைத்து இருக்கிறேன்னு அர்த்தமா. வாசிங்களேன் நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி இளைத்திருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. யாக்கோபு ஜெபிக்கிறவங்க அவனும் வனாந்தரத்துல தான் இருக்கிறான். ஏசா ஜெபிக்காதவன் அவனும் வனாந்தரத்துல தான் இருக்கிறான். ஏசா யாக்கோபிட்ட வந்து கேட்கிறான். 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஆனா இவன் சொல்றான் நான் இளைத்திருக்கிறேன். அப்போ இந்த ஏதோமின் ஆவி உடையவன் எப்படி இருப்பான்னா, அவன் மாம்சம் சொல்லுகிற வார்த்தை தன்னுடைய உணர்வு சொல்லுதுல அதுபடியே நடந்துட்டு இருப்பான். இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு சபைக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். இந்த காரியத்துல நாம பாஸ்டர் சொல்ல என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம், வேண்டாம். இவன் இளைத்து போயிட்டு இருதயம் ஆயிட்டு. ஆனா இஸ்ரவேலின் ஆவி, யாக்கோபின் ஆவி உடையவன் அவன் எப்படி இருப்பான்னா, அவன் கர்த்தருக்காய் எழும்பி எதை கொடுத்தாகிலும் அவனுக்குள்ள இருக்கிற நல்லது எனக்கு வேணும். யாக்கோபா தான் கிரியை செய்தான். என்ன செய்தான்? அவன் சாப்பிடுறதுக்கு தான் அந்த கூழ் காய்ச்சிக்கிறான். ஆனால் ஏசா கேட்டவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ள இருக்கிற நல்லது எனக்கு வேணும். அல்லேலூயா. மேற்கொள்ளுகிற அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. வேணும்னா இஸ்ரவேலை போல அனுதினமும் தேவனை தேடுகிறவர்களா இருங்க. அந்த இளைப்பின் ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு ஜெபத்துக்கு போகணுமா? வேண்டாம், பார்த்துக்குவோம், அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு போகணுமா? வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். அடுத்த வாரம் சரி, அடுத்த வாரம் 3 வாரம் போயிட்டுனா அவ்வளோதான். அது அதுக்கப்புறம் என்னது? அது அவிஞ்சு போயிடும் சுத்தமா. வேற வேலைக்காக வர முடியாட்ட வேற விஷயம். சும்மா இருப்பாங்க வீட்டில், அவங்களால வர முடியாது, வர மாட்டாங்க. ஏன்னா சோர்வின் ஆவி, இளைப்பின் ஆவி, இந்த ஏதோமின் ஆவி. எத்தனை பேருக்கு இந்த ஏதோமின் ஆவி இருக்குது? விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. இஸ்ரவேலுக்குள்ள வந்துருங்க, யாக்கோபுக்குள்ள வந்துருங்க. அல்லேலூயா. ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்துருங்க. இந்த ஏதோமின் ஆவி அழித்து போடுங்க. மாம்சத்தினாலே ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பில்லாமல் அப்பொழுது பிழைப்பீர்கள். அதே ரோமர் 7ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரோமர் 8ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 13ஆம் வசனம். சாவீர்கள்,
ஆவியினாலே சரீரத்தின் செய்களை என்ன செய்யணுமா? உன் ஆவி பிழைச்சே கிடக்கணுமா? உன் ஆவி உற்சாகமாவே இருக்கணுமா? அருமையானவர்களே, நீ உற்சாகமா இருந்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு. அவ்வளவுதான். நீ சோர்வுல இருந்தன்னா பிசாசு உனக்குள்ள என்ன செய்யிட்டு இருக்கான்? கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த சோர்வினாவி, ஏதோமினாவி, அது என்னது? சோர்வினாவி என்னது? அடிச்சு விரட்டுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அடிச்சு விரட்டுங்க. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள இந்த ஏதோமினாவி இருக்குது? அடுத்து இன்னொரு ஆவி, அது சொல்லி முடிச்சிடுறேன். அமலேக்கியரின் ஆவி. அமலேக்கியரின் ஆவி என்ன செய்யணும்? அது வழிமறிக்கிற ஆவி. நம்மை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படிக்கு நாம் செல்லும் போது அது என்ன செய்யும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக வராங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு வருவது அது அந்த இனத்துக்கான ஆசீர்வாதம் இல்ல, உலகத்துக்கான ஆசீர்வாதம். ஏன்னா இஸ்ரவேல் மூலமாக தான் நமக்கே ரட்சிப்பு வருதான். அல்லேலூயா. எனவே இஸ்ரவேலர் கானானுக்கு வருவது அது வெறும் இனத்துக்கான, ஒரு நாட்டுக்கான தரிசனம் அல்ல, அது தேவ தரிசனம். யாருக்கானது என்றால் உலகம் முழுமைக்கான தரிசனம். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. ஆனா அந்த தரிசனத்தை இந்த அமலேக்கு என்ன செய்கிறான்? நீங்க வாசிங்களேன். பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் புத்தகத்துல 15 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கை மனதில் வச்சிருக்கிற. நல்லா கவனிச்சுங்க. உங்களை யாரா வழிமறிச்சாங்களா? நீங்க முன்னேற முடியாதபடிக்கு, நீங்கள் முன் சென்ற அநேக ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்களை யார் வழிமறிச்சாங்கன்னா கர்த்தர் மனசுல வச்சிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் மனசுல வச்சிட்டு இருக்கிறாரு. யாருக்கு வழிமறிக்காதீங்க, விட்டுருங்க, ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. வாசிங்க. வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன், இப்போதும் நீ போய் அமலேக்கு என்ன செய்? நீ மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செய்? நீ சங்கரி. நீங்க வாசிங்க. இப்போ வாசிங்க. என்னாகமத்தின் புத்தகம் 24:20 வாசிங்க. என்னாகமம் 24:20. முந்தி எழும்பினவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பைபிள்ல தேவ ஜனங்களுக்கு விரோதமா எழும்பினவன் இந்த அமலேக்கு. அதனாலதான் அதுல போடப்பட்டிருக்கு முந்தி எழும்பினவன் அவன். முந்தி எழும்பினவன் அவன் முடிவிலே. கருமையானவர்களே, உங்களை வழிமறிச்சவங்க, நான் இப்ப சொல்றது மனுஷங்களை சொல்லல, அந்த ஆவிகள், நீங்க தான் எழும்பணும். இந்த ஆவிகளை கட்டுவதற்கு, அந்த ஆவிகளை முறித்து போடுவதற்கு, அந்த ஆவின் கிரியைகளை அழிப்பதற்கு. சொல்லுங்க. இயேசு ஜெயிச்சிட்டாரு, உங்க கையில அதிகாரத்தை கொடுத்தாரு. இயேசு சொன்னார் லூக்கா புத்தகத்துல தன்னுடைய சீஷர்லாம், ஆண்டவரே பிசாசுகள் உம்முடைய நாமத்தினால் கீழ்ப்படுகிறது என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஓ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை கண்டேன். எப்ப சொன்னார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் முறியடித்ததை சொல்லல, தன்னுடைய சீஷர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். அப்பதான் அவர் சொன்னாரு சாத்தான் கீழே விழுந்துட்டான். அது எத்தனை முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்போ சொல்றேன், சாத்தான் கீழே விழுந்து கிடக்கிறான். அல்லேலூயா. நீ அவனை மிதிக்கலாம், அவன் உன்னை மிதிக்கலாம். என்னது? 2 சாய்ஸ். ஒன்னு, நீ அவனை மிதிக்கலாம், நீ மிதிக்காம விட்டுட்டேன்னா அவன் உன்னை மிதிப்பான். எது வேணும் உங்களுக்கு? அல்லேலூயா. அவன் முந்தி எழும்பினான்னா அதுக்கு முந்தி நீ எழும்பு. அமலேக்கு குறித்து பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, அவன் யாரவன்? முந்தி எழும்பினவன், நான் ஆவியினாலே எழுப்பப்பட்டவன். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அவர் மகா பயங்கரமான பராக்கிரமசாலி. எரேமியா சொல்றார் பாத்தீங்களா? கர்த்தரோ மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அமலேக்கு ஆவியை கட்டுவதற்கு நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். நீங்க தான் கட்டணும். உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை வழிமறிக்கலாம் பாத்தீங்கன்னா, அது உங்க குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், அது உங்களை சுற்றி உள்ளவர்களா இருக்கலாம், உங்க ஊழியத்தில் எழும்புள்ளவர்களா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அவர் என்ன செய்வாங்க? அமலேக்கின் ஆவியை முற்றிலுமா நாசமா போற அளவுக்கு அவனை கட்டி ஜெபம் பண்ணு. உனக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்தேன். அல்லேலூயா.
அமிழர் கண்களை